உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 18. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைந்தும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்பத் தன்னார் ஒளி மழுங்கித் தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். இன்றைக்கு பார்த்த இந்த 2 பாடல்களிலும் ஒரே விதமான ஒரு விஷயம், அதாவது சக்தி ஆஸ்பெக்ட். அகெயின் இங்க முதல் பாடல்ல ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் இன் இஸ் கான்ஷியஸ் யூனியன் வித் த டிவைன் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஸ்பிரிச்சுவல் சக்சஸ்னா என்ன அப்படின்னா கடவுளுடன் ஐக்கியமாகுதல் அப்படின்னு மதர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிம்பாலிக்கான இந்த மலர் தான் இந்த மாதவி அப்படிங்கிற ஒரு மலரின் பெயர். ஸோ இந்த மாதவி பந்தல் மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி கான்ஷியஸாக கடவுளோட ஐக்கியமாகிவிட்ட சக்தியே, அதாவது கடவுள் அந்த கிருஷ்ணரிடம் பிரிக்க முடியாத சக்தியாக ராதையும் ராமனின் பிரிக்க முடியாத சக்தியாக சீதையும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் தான் அவங்க முதல்ல உந்து மத களிற்றன் தோல் ஓடாத தோல்வழிய நந்தகோபாலன் மருமகளே, அவங்க ராதா. ஓகேவா? நப்பின்னாய் அப்படின்னா நல்ல பெண்ணாய் அப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணும், அதே நேரத்தில் நல்ல இந்த கோழி கூவுறது, அப்புறம் கந்தம் கமழும் குழலி, இதெல்லாம் சிம்பிள் ஆஃப் ட்ரையம்ப், வெற்றியோடைய சின்னம். ஸோ அப்போ எப்படி இருக்காங்க இந்த இவங்க? பந்தார் விரலினா சீதா, அவங்களும் செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப அவங்க எழுப்பும்போது தான் கடவுளும் தனக்கு ஒரு பெர்மிஷன் கிடைச்சதாக அவர் பக்தர்களை கண்ணுறுகிறார். அதனால தான் நம்ம திருப்பதியில் பார்த்தோம்னா கீழே திருச்சானூர் போயிட்டு தான் மேலே திருப்பதி பெருமாளை பார்க்க போகிறோமே. இந்த கான்செப்ட் நமக்கு எப்படி பதிய வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்தது செகண்ட் திருவெம்பாவையில் இதே தான் இந்த சக்தி எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதில் அன்டேட்டட் நோட்ஸ் டிசம்பர் 1926 ரெக்கார்ட் ஆஃப் யோகா 2ல் all is created by the supreme goddesses, supreme and original Mahashakti. All proceeds from her, all lives by her, all lives in her, even as she lives in all. All lives in her, even as she lives in all. All wisdom and knowledge are a wisdom and knowledge. All power is her power, all will and force her will and force. All action is her action, all movement her movement, all beings are portions of our power of existence அப்படின்னு டிவைன் உடைய சக்தியை பற்றி பகவான் இங்கே ரெக்கார்டில் சொல்கிறார். இன்னொன்று சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் டிவைன் சக்தியை பற்றியே அவர் சொன்ன வார்த்தைகள், the Shakti will reveal herself as the power of the Purushottama. இப்போ நம்ம பார்த்தோமே அந்த திருப்பாவையில் அவங்க போய் எழுப்புங்க, கிருஷ்ணரை கூப்பிடுங்க, எங்களுக்காக எங்களை ஆட்கொள்ள செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ இங்கே என்னன்னா will reveal herself as the power of புருஷோத்தமா. இப்போ தெரியுதா, அவங்க கிட்ட சொன்னால் புருஷோத்தமாக்கு போய் சேரும். And it is the Ishvara who will manifest himself in his force of supermind and spirit and be the master of our being, action, life and yoga. அதே தான் ஈஸ்வரா ஈஸ்வரி கான்செப்டும்.
இப்போ நம்ம திருவெம்பாவையில் பார்த்தோம்னா அண்ணாமலையாரை வந்து அப்படி வந்து எப்படி கீழே பாதத்தை தொட்டு வணங்குகின்ற அந்த விண்ணவர்களுக்கும் வந்து அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட சேர்ந்து சக்தியும் அந்த அவர் கால் வைக்கும் பொழுது சூரியனே தெரிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவர் காலில் இருந்து சூரியனை போன்ற ஒளி வந்து வருதுன்னா, சூரியனாக ஈஸ்வரன் இருந்தால் அதிலிருந்து இருக்கக்கூடிய கதிர்களாக அந்த சக்தி இருக்கிறாள். அதை தான் இங்கே காட்டி அதுக்கு பிறகா பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி கலந்தே தான் இதில் வந்து கொஞ்சம் பூடகமாக வந்து சொல்கிறாங்க திருப்பாவையில். திருவெம்பாவையில் அப்படியே வந்து சத்திய சுரூபமாக இப்படி தான் அவங்க ஈஸ்வரி வந்து இந்த மக்களை வந்து தடுத்தாட்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அருமையான இந்த டிவைன் சக்தியை நாம் வந்து எப்பயுமே ஆண் பெண் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் 2 பேரும் ஒன்றாக இருக்கும்போது தான் சிறப்பு. அப்போ தான் உலகம் இயங்கும், வீடு சுபிக்ஷம் அடையும், நாடு சுபிக்ஷம் அடையும். நன்றி. நாளை பார்க்கலாம்.